அனைவருக்கும் வணக்கம். நல்லா பேசுகிறேன். வெல்கம் டு சக்கம்மா சேனல். நான் கார்டனிங் ஆரம்பித்த அந்த இனிஷியல் டைமில் ரோஸ் செடியிலெல்லாம் ஒரு துளிர் வராதா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிட்டு இருந்த காலமெல்லாம் இருக்குங்க. அந்த சமயத்துலலாம் இப்போது நல்ல பாப்புலராக இருக்க நிறைய சேனலுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன், அதாவது கமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு ஒருத்தங்க கூட ஒரு ரிப்ளை கூட பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி, அதாவது நம்ம கிட்ட ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ நான் அந்த டைமில் ஏமாந்ததுனால நான் ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கேன். யார் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் எனி டைம் அதை நான் அட்டன் பண்ணிட்டு தான் மறுவேளையே நான் பார்க்குறேன். இது உங்களோட நான் கமெண்ட்டுக்கெல்லாம் நான் கொடுக்குற பதிலிருந்தே தெரியும். இது உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஆமான்னு பதிவு பண்ணுங்க, சரிங்களா? ஸோ என்கிட்ட எதிர்பார்த்து ஒருத்தங்க ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு வேணுங்கிற டிப்ஸை நான் சொல்கிறத ஒரு குறிக்கோளாகவே நான் வச்சுருக்கேங்க. ஏன்னா அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தானே அதை கேட்குறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம வீண் பண்ணக்கூடாது. இவங்களும் எல்லார் மாதிரியும் தான்ப்பா அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனால தானோ என்னவோ எனக்கு ஒரு பெரிய வெறியாட்டம் வந்துருச்சுங்க. எப்படி இந்த ரோஜா செடி நம்ம வீட்டில் மட்டும் வராமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த ரோஸ் பெஸ்டி ஓரத்தை நான் கண்டுபிடிச்சேன். இந்த ரோஸ் பெஸ்டி ஓரத்தை கண்டுபிடிச்ச உடனே என்னுடைய செடிகளில் இவ்வளவுதான் துளிர்கள் வருதுன்னு இல்லைங்க. செடி முழுக்க துளிர்களாகவும் மொட்டுக்களாகவும் பூக்களாகவும் தான் இருக்குது. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ முதல்ல இருந்து இந்த வீடியோவே பாருங்கள், எவ்வளவு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இதை பார்க்க பார்க்க எனக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும், என்னமோ பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நிறைய பெரியவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, நான் உரம் வாங்குறேனோ இல்லையோம்மா, உனக்கும் சுற்றி போட்டுக்கோ, உன்னோட செடிகளுக்கும் சுற்றி போட்டுக்கோ, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த செடிகளை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லாம் எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறாங்க. என்னை பாதுகாப்பாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோஸ் பெஸ்டி உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உண்மையான எஃபெக்ட் கொடுக்குற இந்த உரம் எல்லாருக்கும் போய் சேரணுங்க. அதுதான் என்னோட ஒரே ஆசையாக இருக்குது. ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.